வணக்கம். சத்தியம் செய்திகளுக்காக அருள் செல்வி. கிறிஸ்டோபர் தாஸ். முதலில் முக்கிய செய்திகள். இலங்கை கடற்படையினரால் கடத்திச் செல்லப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. வெள்ளை கொடி ஏந்தி இலங்கைக்கு செல்லும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக மீனவ அமைப்புகள் அறிவிப்பு. பிச்சைக்காரருக்கு 2 கோடியில் பங்களா, அதிர்ச்சியூட்டும் சுவாரஸ்யமான தகவல். தங்கத்தின் மீதான முதலீட்டை ஊக்குவிக்க வேண்டாம், வங்கிகளுக்கு மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அறிவுறுத்தல். ஆந்திராவில் முதல் அமைச்சர் கிரண்குமார் ரெட்டி நடிகர் சிரஞ்சீவி இடையிலான மோதல் உச்சகட்டம். முதல் அமைச்சர் பதவியில் மாற்றம் வரலாம் என தகவல். திருமண ஆசை காட்டியும் ஆடம்பரங்களை காண்பித்தும் ஏமாற்றினார். மோசடி வழக்கில் சிக்க வைத்த காதலன் குறித்து லீமா மரியாபால் வாக்குமூலம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வழக்கை சந்திக்க தயாரா? முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதிக்கு டாக்டர் ராணி சவால். இனி விரிவான செய்திகள். இலங்கை கடற்படையால் நேற்று கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர்களை விடுவிக்க கோரி இலங்கைக்கு வெள்ளை கொடி ஏந்தி பயணிக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக மீனவ சங்க கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 24 பேர் நேற்று இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டனர். மன்னார் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட 24 பேரையும் வரும் 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனை அடுத்து 24 பேரும் அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே இன்று காலை ராமேஸ்வரம் மீனவர்கள் 25 பேர் கச்சத்தீவு பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இரு நாளில் சுமார் 50 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பது ராமேஸ்வரம் பகுதியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கடத்தி செல்லப்பட்ட மீனவர்களை வரும் 20ஆம் தேதிக்குள் விடுவிக்காவிட்டால் இலங்கைக்கு வெள்ளை கொடி ஏந்தி பயணிக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை ராமேஸ்வரத்திலிருந்து தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 755 விசைப்படகுகள் 2000க்கும் மேற்பட்ட மீன்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. நேற்று மாலை கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 5 விசைப்படகுகள் மற்றும் அதிலிருந்து 24 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்து சென்றது. சிறைபிடிக்கப்பட்ட அந்த 24 மீனவர்களும் இன்று மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். விசாரணை மேற்கொண்ட மன்னார் நீதிமன்றத்தின் நீதிபதி கயஸ் பல்டோனா இவர்களை வருகின்ற 20ஆம் தேதி வரை அனுராதபுரம் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதனை அடுத்து இந்த 24 மீனவர்களும் அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதேபோல் இன்று அதிகாலையில் சிறைபிடிக்கப்பட்ட 5 விசைப்படகு மற்றும் 25 மீனவர்கள் ஊர்காவல்படை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்களா அல்லது விடுவிக்கப்படுவார்களா என்பது இனிமேல் தான் தெரியவரும். இந்த சூழ்நிலையில் இன்று மாலை ராமேஸ்வரம் மீனவர் சங்கத்தின் அவசர கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் வருகின்ற 20ஆம் தேதிக்குள் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள தமிழக ராமேஸ்வரம் மீனவர்களை உடனடியாக விடுவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்றால் 22ஆம் தேதி வெள்ளை கொடியேந்தி கடல் வழியாக இலங்கைக்கு செல்ல இருப்பதாக கண்டன தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். மேலும் இந்த 45 நாள் தடை காலத்துக்கு முன்பு 2வது முறையாக சென்ற இந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் சுமார் 10 விசைப்படகுகள் மற்றும் 49 மீனவர்கள் இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ளது. அது மட்டுமல்லாது நேற்று சிறைபிடிக்கப்பட்டு அடித்து விரட்டிய போது முனியசாமி என்ற மீனவர் நெஞ்சு வலியின் காரணமாக உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது. முழு